10 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs to ஒன்ஸ் இயர் ஒரு எடிட்டர் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது தான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, 2 நாள் எனக்கு சாப்பாடே இல்லாமல் வெறும் டீ வெறும் அந்த மாதிரிலாம் குடிச்சு சாப்பாடே இல்லாமலாம் இருந்திருக்கு. எனக்கு வந்து என்னோட ஃபாலோவர் ஒரு பையன் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். அந்த அமௌண்ட்டை சொன்னோன்னே எனக்கு லிட்ரலி ஷாக் ஆகிட்டேன். ஏஜ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆகும். பட் பொதுவாக வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க bro? சரி, இதை வந்து நம்ம ஒரு 2 இதாக பிரிச்சுக்கலாம். வீடியோ எடிட்டர்ஸ், ஃபில்ம் எடிட்டர்ஸ்னு பிரிச்சுக்கலாம். நான் வந்து ஃபில்ம் எடிட்டிங்குள்ளே போகும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, 10 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs to ஒன்ஸ் இயர் ஒரு எடிட்டர் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது தான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு படத்தோட பட்ஜெட் சம் க்ரோர்ஸ் இருக்குன்னா அந்த பட்ஜெட்ல இருந்து 1.5 to 2% தான் வந்து ஆவரேஜா எடிட்டருக்கு தராங்க. அது ஏன்னா இனிஷியலா நம்ம வந்து இந்த பிரேக் த்ரூ பண்ற வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப 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 மினிமம் லைக் 3.5 lakhs Bro, 3.5 எல்லாம் அதிகம். இருக்கும். 3.5 எல்லாம் அதிகம். அதுவும் நான் ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் என்னோட எடிட்டருக்கு வந்து 3 lakhs சேலரி. 3 வருஷமா அந்த படம் போயிட்டு இருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுதான் எங்க பிரச்சனையே. ஃபில்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்டா நீங்க வந்து ஃபில்ம் எடிட்டிங் பண்ணிட்டு அது மூலியமா வந்து ஒரு லிவிங் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா அந்த ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சப்போஸ் நீங்க பண்ற படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீசன்ல உங்களுக்கு வந்து அதே மாதிரி வேற படம் வர ஆரம்பிக்கும். இப்போ அதே டைம்ல அந்த படம் சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 வருஷம் ரிலீஸ் ஆகாம போச்சுன்னா அந்த எடிட்டரோட நிலைமை என்ன? அந்த ஒரு ரீசனால தான் bro நானும் ஃபிலிம் எடிட்டிங்ல வந்து வெளில வந்துட்டேன். எனக்கு இன்னமும் நான் ஒர்க் பண்ண படத்துல 3 மாசம் சம்பளம் பேலன்ஸ் இருக்கு, இன்னும் கொடுக்கல எனக்கு. ப்ரோ, அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்க்கு ஃபில்ம்னு பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க போறோமா? அது இருக்கு. சம்பளத்துக்குலாம் யாரும் சம்பளத்துக்குன்ட்டு இல்லை ப்ரோ, லைக் சொல்லி வரோன்னு சொன்ன சம்பளம் வரல ப்ரோ. நான் சம்பளம் கொடுங்கன்னு போய் கேட்கல, உனக்கு வரோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. பேசிக்காக நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுவோம்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேலரி வரலன்றேன். அது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் இப்போ பண்ணல, அந்த படம் முடிச்சு 3 வருஷம் ஆகுது. இதுக்கடுத்து எங்கே வரப்போகுது நீங்கள் சொல்கிறேன்னா இதே விஷயம் லெட்ஸ் டேக் இட்னா அதர் ஃபில்மை தாண்டி இருக்க வேற எடிட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கலாம். லைக் ஒரு மியூசிக் வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ், பாட்காஸ்ட், எனிதிங் அதர் தேன் ஃபில்ம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் அந்த பர்சன்டேஜ் 0.25 to 1 அது அப்படி இருந்ததுல இதில் ஓவரால் நீங்கள் வந்து ஒரு 40 to 50% ஆச்சு நல்லா சம்பாதிக்க ஓவராலாகவே. அண்ட் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வெர்டிக்கல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே ஹியூஜா இருக்கு. ஸோ நிறைய நானும் பார்த்துட்டு இருக்கேன். லைக் வந்து இப்போ இந்த ஒரு 4-5 months எங்கே போனாலுமே வந்து எடிட்டர்ஸ் தேவைன்னு ரெக்கமெண்ட் போடுறாங்க. அதேமாதிரி நிறைய பேர் நான் எடிட்டிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு புதுசாக வராங்க. எல்லாம் CapCutல எடிட் பண்ணுறாங்க, ஒரு ஆப்பில் எடிட் பண்ணி தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சில பேர் வந்து எப்படி அவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு குவிக்கஸ்ட் வே ஆஃப் ஏர்னிங் மணி. எல்லாமே இந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க கூட வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. தட்ஸ் ரியலி ஹெல்த்தி வே, சூப்பரான விஷயம். பட் யாருமே வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஸ்கில்டாக எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பண்ணுறது இல்லை. சஸ்டெயின் பண்ண ஒரு பாக்கெட் மணிக்கு ஒன்று கிடைக்குதா, இப்போதைக்கு வந்து ஒரு 10 வீடியோ எடிட் பண்ணி தரோம், அது மூலியமா வந்து ஒரு சம் ஆஃப் மணி கிடைக்குதா, இதை வச்சு நம்ம வந்து ஒரு 1 monthக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகிறதுக்கு எப்படி நம்ம எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர இதை நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்கில்லை க்ரோ பண்ணுங்கிற மைண்ட் செட் யாருக்குமே இருக்கிறது இல்லை. பேசிக்கலி இதை எங்க கரெக்ட் தான். ஏன்னா நானே இது வரைக்கும் என்னோட கம்யூனிட்டி பேஜில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 எடிட்டர்ஸ் கால் வந்து மேலே போட்டுட்ருக்கோம். ஆனால் அப்பயும் வந்து கொடுத்தவங்களே திருப்பி எனக்கு இன்னும் கரெக்டாக கிடைக்கல, திருப்பி போடுங்க அப்படின்றாங்க. ப்ரோ, பிகாஸ் த ரீசன் இஸ் எடிட்டர்ஸ் இருக்காங்க, த ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இல்லவே இல்லை. அந்த ஒரு விஷயத்த எய்ம் பண்ணி தான் நான் வந்து சரி நம்ம ஒரு விஷயம் வந்து 5 வருஷமா ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்கோம். வெளியே கோர்சஸ்ன்னு நானும் நிறைய கோர்சஸ் எடுத்து படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து அந்த கோர்சஸில் அவங்க சொல்லித்தர விஷயம்லாம் வந்து டூல்ஸ்ன்னு இருக்கும். அந்த டூல்ஸை நான் வந்து எதுக்குடா காசு கொடுத்து படிக்கணும், யூடியூப் போனால் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட என்டையர் டூல்ஸோட டேமேஜ் ரிசல்ட் கோர்ஸை நான் ஃப்ரீயாகவே லான்ச் பண்ணிட்டேன். பட் இங்கே நான் வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டிங்னு சொல்ல வர்றது டூல்ஸுங்கிறது இல்லை. அது எடிட்டிங் நீ வந்து எப்படி கற்றுக்கணும், அதில் ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு விஷயம் இருக்குது, எப்படி நீ ஒரு மியூசிக் பில்ட் பண்ணணும், அது எப்படி நீ எண்ட் ஆஃப் த டே ஒரு கிளைண்ட்டை பிச் பண்ணுறதுலேருந்து எப்படி நீ வந்து ஒரு பொசிஷன் பண்ணிக்கிற, எப்படி நீ சார்ஜ் பண்ண போகிற, என்டையர் திங் தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர்னு நம்ம வந்து டேர்மே பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்தை தான் ஒரு இனிஷியேட்டிவாக என்னோட கோஹோர்ட்லேயும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து 150+ பீப்புள்ஸை வந்து ஜீரோ லைக் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாதவங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம், லைக் ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணுறதுனால ஒரு குவாலிட்டி எடிட்டர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி எடிட்டர்ஸ் கிடைக்கும் போது தான் இப்போ நீங்கள் கம்யூனிட்டியில் சொன்னீங்களே
ரெக்கரிங்காக வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி அவங்க ரெக்கரிங் போடுறாங்கன்னு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு அந்த குவாலிட்டி எடிட்டர்ஸ் கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிறது இல்ல. டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. அது இல்லாம வந்து இப்போ நெறைய பேர் வந்து பண்ணா ஹீரோவா தான் பண்றேன்னு சொல்ல மாரி, பண்ணா ஃப்ரீலான்ஸ் தான் பண்ணுவேன்றாங்க. ப்ரோ இப்ப நீங்களும் நாங்களுமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எவ்வளோ பே வாங்குனீங்க? ஸ்டார்ட்டிங்லலாம் எங்க ப்ரோ பே வாங்குனேன். 1 வருஷம் சாப்பாடு மட்டும் போடுவாங்க. போய் ஒரு யூடியூப் சேனல ஃபுல்லா அதில தான் பண்ணேன். அதில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ப்ரோ இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அங்க 1 வருஷம் எனக்கு பேமெண்ட் குடுக்க அவங்களே வந்து இப்போ அவங்க கிட்டயே நான் திருப்பி ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்றேன். அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றேன். அந்த 1 வருஷத்துக்கான பேமெண்ட்ட இப்ப நான் ரிட்டர்ன்ல நெறையவே எடுத்துட்டேன். பட் ஆனா அந்த இனிஷியல் அந்த 1 வருஷம் கிட்ட வந்து எனக்கு சுத்தமா பேமெண்ட் இல்ல. அங்க அது இருந்துகிட்டு எக்ஸ்ட்ரா எங்கனா ஃப்ரீலான்ஸா வர ஒர்க்ல இருந்து வர்றது தான் எனக்கு பேமெண்ட்டாவே இருக்கும். பட் நீங்க அங்க அந்த அந்த அமௌண்ட் ஆஃப் இயர் ஸ்பெண்ட் பண்ணதுல, இங்க அதிகமாவே அத விட நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க. ஆமா சம்பாதிச்சாச்சு. உங்களுக்காச்சு அங்க வந்து ஃபுட் அலவன்ஸ் ஆச்சு பார்த்துக்கிட்டாங்க. நான்லாம் கிட்டத்தட்ட 1½ வருஷம் ஃபுட் அலவன்ஸ்ல இருந்து, அங்க ஸ்டே பண்றதுல இருந்து, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். சென்னையில ஸ்டே பண்ற அக்காமடேஷன்ல இருந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் தான் பார்த்துக்கணும். 1½ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் ஃப்ரீயா நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி குடுத்துருக்கேன். பட் அப்ப நான் யோசிச்சதே இல்ல. இது வந்து நமக்கு காசு கிடைக்கலையே, இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு. பிகாஸ் அந்த பாயிண்ட்ல எனக்கு இருந்தது வந்து, இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம். இது வந்து புதுசா ஒண்ணு கத்துக்க போறோம். போர்ட்ஃபோலியோவா கிரியேட் பண்றோம். இத வச்சு லேட்டர் ஆன் நம்ம வந்து பிட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என் மைண்ட் செட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்ட நம்ம வந்தனால நமக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்டில் இப்பவே எனக்கு வந்து ஒரு சூப்பரா நான் வந்து சில கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணணும்னு நெனச்சிருப்பேன். அந்த மாரி பெர்சன் வந்துட்டு என்ன வந்து அப்ரோச் பண்ணா கூட, நான் மறுபடியும் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணனோ, ஃப்ரீயா கூட பண்ணி தர நான் ரெடியா இருப்பேன். பிகாஸ் அந்த இடத்துல நான் இப்ப பண்றதோட ஒரு 10 மடங்கு, 20 மடங்கு புதுசா ஒரு எஃபோர்ட் போடணும். ஸோ வென்னெவர் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிக்க பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 5 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். நான் எப்படி போய் அங்க போய் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. பிகாஸ் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க வந்து லேர்ன் பண்ணி, அன்லேர்ன் பண்ணிட்டு, லேர்ன் பண்ணி, அன்லேர்ன் பண்ணிட்டு பண்ணா மட்டும் தான், நம்மனால நெறைய விஷயம் குயிக்காவே அப்ஸ்கில் பண்ண முடியும். இல்ல அதான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம இப்ப நான் பொதுவா சொல்லணும்னா நான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்க ரீசனே அதுதான். அவங்களால முடியும்னா பே பண்ண போறாங்க. முடியலன்னா பண்ண போறதில்ல. பட் ஆனா ஜென்யூனா ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணலாம். அதுல ஒண்ணும் தப்பே இல்லையே! இப்போ இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு வரப்போகுது. ஏன்னா ஏன்னா இப்போ நம்ப இன்னைக்கு ஒண்ணு பண்ணி குடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க நம்மள விட்டு போறதில்ல. என்ன ஆனாலுமே அவங்க நம்ம கூட தான் வந்து டிராவல் பண்ண போறாங்க. இங்க அதான் நெறைய பேத்துக்கு பேசிக்க தெரியாத விஷயம் என்னன்னா, லைக் எல்லாம் காமனா நான் பார்த்துட்டு இருக்க விஷயத்துல சில கிளைண்ட்ஸ் என்ட்ட வந்து சொல்லுவாங்க. நான் அந்த மாரி ஒரு P% ஒர்க் பண்ணேன். என்ன ட்ராபேக் பார்த்தேன் மெயினா அவங்க ஃபேக்டர் பண்ற விஷயம் வந்து, ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட்ட விட்டுருங்க. லைக் எல்லாம் ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். மெயினா இந்த டைம்லி டெலிவரின்னு இருக்குல்ல, யாரும் அந்த குடுத்த கமிட்மெண்ட்டுக்கு அந்த அந்த டைமுக்கு வந்து டெலிவர் பண்றதில்ல. பிகாஸ் எல்லாருமே அந்த டைம வச்சு தான் ஓடிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒருத்தர் உங்களுக்கு பே பண்றாங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட் அங்க. அந்த காசு வாங்குறது ஒரு கமிட்மெண்ட்டுக்கு தான் வாங்குறீங்க. அந்த இடத்துக்கு நீங்க வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் வொர்க் குடுக்கணும். அந்த கமிட் பண்ண டைமுக்கு டெலிவர் பண்ணணும். அத நாம பண்ணாம அந்த ஃபர்ஸ்ட்டே அந்த ட்ரஸ்டபிலிட்டி வந்து பிரேக் ஆயிருது. ஸோ அந்த டைமுக்கு எனக்கு கன்டென்ட் வேணுமேன்னு அவங்க வெயிட் பண்ணலாம். பட் கண்டிப்பா அடுத்த டைம் உங்ககிட்ட வருவாங்களான்னு கேட்டா, இல்ல கண்டிப்பா அது முடியாது. வரமாட்டாங்க. இப்போ டைம் மேனேஜ்மென்ட் இல்லாம நெறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட அசிஸ்டன்ட்ஸா வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்றவங்க கிட்டயே வந்து நம்ம ஒரு ஒரு டெமோ ப்ராஜெக்ட் பண்ணி குடுன்னு சொன்னா, எப்போ நான் வந்து நான் டைம் கேட்க சொல்றத விட அவங்க கிட்ட டைம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணிக்கு தரேன், 5 மணிக்கு தரேன்னுவாங்க. ஆனா வீடியோ வந்து அடுத்த நாளு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வருமே. மோஸ்ட் கேஸ் சினாரியோ இப்படிதான் இருக்கு. ஏன்னா, அதான் சொல்றேன்ல, ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எடிட்டிங் தான் பண்ணணும். எடிட்டிங்ல நான் ஏதோ புதுசா ஒண்ணு லேர்ன் பண்ணணும்னு வரவன், யாருமே இத பண்ண மாட்டாங்க. ஆனா எடிட்டிங் மூலியமா டெம்பரரியா நான் வந்து கொஞ்சம் சம்பாரிக்கணும். குயிக்கா ஏன்னா 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது, இப்போ வந்து எடிட்டிங்ல வந்து குயிக்கா ஏர்ன் பண்ண முடியும். ஆமா. வெர்டிகலா வந்தனால. ஸோ இத யூஸ் பண்ணி நான் வந்து குயிக்கா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த மறந்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் டர்மா தான் பார்க்கணும் இந்த கேம. ஸோ லாங் டர்மா இவங்க பில்ட் பண்ணாங்கன்னா, ஒரு கிளையண்ட்ட எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எப்படி நர்ச்சர் பண்ணணும். ஸோ லைக் டைமா டெலிவர் பண்றதா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா லேர்ன் பண்ணும்போது தான் சேர்ந்து க்ரோ ஆகலாம். அந்த கிளையண்ட்டும் க்ரோ ஆவாங்க, நாமளும் க்ரோ ஆக முடியும். இந்த விஷயத்த வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா தான் நம்ம லேர்ன் இல்ல பண்ண ஆமா முடியும். அது. பட் ஆனா அந்த கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நாட் ஒன்லி எடிட்டிங். எந்த ஃபீல்ட் எந்த ஃபீல்ட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த இருந்தாலுமே அந்த விஷயம் இருந்தா தான் நம்மளால கன்சிஸ்டன்ட்டா ஒரு குரோத்தே இருக்கும். ஆமா. ஏன்னா அப்படி இல்லன்னா நம்ம இருக்கிற இடத்திலேயே தான் இருக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே காமனா இருக்க டவுட்டு. ப்ரோ நான் வந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு தெரியல. சரி ரெக்கரிங்கா உங்களுக்கும் நெறைய கொஸ்டின் வந்திருக்கும். எனக்கும் நெறைய பேர் கேட்டுருக்க கொஸ்டின் அதான்.
ஸோ நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறது இல்லை. அது வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒரு அமௌண்ட் சொன்னால் நீங்கள் வந்து இதாக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது வந்து உங்களோட ஸ்கில், அதை பொறுத்து நீங்கள் பண்ணலாம். பட் எவ்வளோ சார்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோட ஃபாலோவர் ஒரு பையன் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் ஐடியா சொல்லுங்க சொல்லும்போது அவுட்புட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஓரளவுக்கு பிகினராக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லா தான் இருந்தது அவுட்புட்டு. ஸோ வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். அந்த அமௌண்ட்டை சொன்னோன்னே எனக்கு லிட்ரலி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ப்ரோ நான் வந்து ஒரு 1 மினிட் எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 80 ருபீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ப்ரோ. லிட்ரலி அதான் சொன்னாங்க அவன். ஒரு ரீலுக்கு வந்து 100 ருபீஸ், 1 மினிட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 70 to 80 பண்ணிக்கலாம் அப்படின்னு நெகோஷியேட் பண்ணி பேசியிருக்கான். ரீல்ஸுக்குன்னா 100. அது 90 செகண்ட்ஸ்க்கு. ஆமாம், அது டியூரேஷன் பிரச்சனை இல்லை. ஒரு ரீல் எடிட் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ். அதுக்கு வந்து இந்த காசுன்னு சொன்னோன்னே எனக்கு லிட்ரலி நான் வந்து செம்ம கோவமே வந்துருச்சு எனக்கு. பிகாஸ் நம்ம பண்ணுற விஷயத்த நாமளே அண்டர் வேல்யூ பண்ணக்கூடாது. நானே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் என்னோட கோஹோர்ட்டில் சொல்கிற விஷயம் தான். நீங்கள் இனிஷியலாக ஒரு கிளைண்ட்டை பிச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மணியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேருந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மணியை ஃபோக்கஸ் பண்ணால் நீ இனிஷியலாக காம்படிட்டர்ஸோட கம்மியாக சார்ஜ் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த 180ங்கிறதெல்லாம் வந்து பிலோ ஆவரேஜ், ரொம்ப 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 அண்டர் மார்க்கெட். பிலோ ஆவரேஜ்லாம் இல்லை, இது ஆவரேஜே இல்லை. இது வந்து கணக்குலேயே வராத காஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒர்க்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல. பிகாஸ் எடிட்டிங்க்குன்னு இங்கே யாருமே வந்து நீங்கள் இந்த இதுக்கு வந்து இந்த காஸ்ட் தான் பண்ணணும்னு யாரும் போட போகிறதில்ல. பட் ஸ்டில் நமக்கே ஒரு மனசில் தோணும், இந்த ஒர்க்குக்கு வந்து இவ்வளோ அண்டர் வேல்யூலாம் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ அண்டர் வேல்யூ தான் ஒரு கிளைண்ட்டு கேட்குறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு எடிட் பண்ணி தெரிஞ்சு சொன்னாங்கன்னா அவங்க டோன்ட் டூ த ஜாப். பண்ணாதீங்க, அவசியமே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு மினிமம் வேல்யூ செட் பண்ணுங்க. இஃப் சம்ஒன் ஆஸ்கிங் சீப், தே ஆர் சீப், அவ்வளோதான். Literally that is truth actually. So when you work with great minded people, so அவங்க யாருமே வந்து இந்த மணிங்கிறத ஒரு ஃபேக்டரா யோசிக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸோட நீங்க ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் அந்த ஸ்டார்டிங்லாம் இருக்க தான் செய்யும். எங்களுக்கு ஏன் அந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து காலேஜ் டைம்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் காலேஜ் 17 இயர்ஸ்லேருந்து பண்ணிருக்கேன். நானும் 17, 16 தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா காலேஜ் டைம்லேருந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சப்போ அந்த 3 years கேப் அப்படின்றது வந்து எங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் ப்ராசஸ் வந்து அந்த காலேஜ்ல எங்களுக்கு முடிஞ்சு கமிட்மெண்ட்ஸ் கம்மி லிட்டரலி சொல்ல போனோம். ஸோ காலேஜ்ல வந்து எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் பாட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம், சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறத வச்சு போயிட்டு இருந்தோம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஃபீல்டுக்குன்னு இல்லை, எல்லா ஃபீல்டுக்குமே இருக்கும். அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸை நாங்கள் வந்து காலேஜ் டைமில் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால எங்களுக்கு அது பெருசாக தெரியும். பட் ஸ்டில் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அடுத்த இதுக்கு போகும்போது இதே மாதிரி நம்ம மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் இது லைக் லேயர் தான். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. ஸ்ட்ரகிள்னு சொல்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் 2 நாள் எனக்கு சாப்பாடே இல்லாமல் வெறும் டீ, வெறும் அந்த மாதிரிலாம் குடிச்சு சாப்பாடே இல்லாமலாம் இருந்திருக்கேன். பேமெண்ட் இல்லாமல் எனக்கு பேமெண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு வராமல் அப்போல்லாம் எவ்வளோ அதே மாதிரி தான் 100-200க்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டும் வராது. அது வந்தால் தான் சாப்பாடேன்ற மாதிரி இருக்கும். அதுவே வராமல். இங்கே சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா லைக் சார்ஜ் பண்ணுங்க, காம்படிட்டர்ஸோட இனிஷியலி கம்மியாக சார்ஜ் பண்ணுங்க. பட் இவ்வளோ ரொம்ப கம்மியாக அண்டர் வேல்யூலாம் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் பண்ண போகிற ஒர்க்குக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி வேல்யூபிளான பர்சனோட நீங்கள் ஒர்க் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த பீப்புளை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணலாம். அண்ட் பிகாஸ் த மார்க்கெட் இஸ் வைடர், நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே இந்த பேமெண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற விஷயம்லாம் பை ப்ராடக்ட் தான். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் தான் எங்கள் விஷயமே. ஸ்கில் இல்லாதவங்களுக்கு வந்து பேமெண்ட் கம்மியாக வரும். ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வரும். அண்ட் எல்லாரும் இன்னொரு விஷயம் கேட்பாங்க, ப்ரோ இந்த ஏஐல வருதுல்ல, ஏஐ வந்து எடிட்டர்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது காமனாக எல்லாத்துக்கும் ஒரு இது வந்து லைக் நான் ஒரு 2 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், அங்கேயும் அதே தான் கேட்குறாங்க. எங்கே போனாலுமே எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் தான் வருது. அது பண்ணவே பண்ணாது, அது ஏன் பண்ண போகுது? இது 2 ஃபேக்டர் இருக்குது. லைக் இப்போ எல்லாரும் நானே ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன், ஏஎன்ஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ இந்த விஷயம்லாம் 100% வரும். அது வந்து வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ போயிட்டுருக்க ரேப்பிட் க்ரோத்தில் அந்த பாயிண்ட் நம்ம தொட தான் போகிறோம். ஏஜிஐ வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆகும். பட் ரீப்ளேஸ்லாம் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. பட் இந்த நான் சொன்னேன்ல, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிற எடிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும். பட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை வந்து ப்ரொடக்டிவாக ஈஸியாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது ஃபோட்டோஷாப்லேயும் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம், வெப்சைட்டில் போட்டோம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, ஐஃபோனில் லாங் ப்ரெஸ் பண்ணி கூட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ரிமூவ் அப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணி
பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுதுன்னா ஐஃபோனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு 2 செகண்ட்ஸ் தானே ஆக போகுது. அதுவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ நாம எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்றோங்கிறது தான் இங்க இது. நான் ஏஐன்னு சொல்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோதான். அதை வச்சு எப்படி நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகுறோம் அவ்வளோதான் விஷயமே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க, சோரான்னு ஒரு ஏஐ இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ஆமாம் போயிட்டு இருக்கலாம். ஆமாம் வீடியோ ஜென்ரேஷன், டெக்ஸ்ட் டு வீடியோ. டெக்ஸ்ட் டு வீடியோ ஜென்ரேஷன். ஆமாம் ஸோ லிட்ரலி அந்த ரிசல்ட்லாம் பார்த்தா செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கு. ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது எப்படி லைக் ChatGPT வந்து நவம்பர் 2022 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து 2024 ஆமாம் ஏப்ரல் 2024. 1.5 years ஸோ 1.5 இயர்ஸில் ஜஸ்ட் பேசிக்காக டாலிலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலி வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து ரொம்ப பேசிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ சோராங்கிறதுல காமிக்கும் போது எக்ஸாக்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதில் எந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒரு 3D ஜென்ரேட்டட் இமேஜோ ஒரு கார்ட்டூனிஸ்டிக் இமேஜோலாம் இல்லை, ரியலிஸ்டிக்காக எப்படி நம்ம கேமராவில் ஷூட் பண்ணாமல் இருக்குமோ அதே மாதிரி அவுட்புட் இருக்குது. இந்த 1.5 இயர்ஸ்ல இவ்வளோ க்ரோத் இருக்குன்னா லிட்டரலி நினச்சி பாருங்க, ஒரு 5 இயர்ஸ்ல நினச்சி பாருங்க. ஸ்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஏஐ ப்ராம்ப்டை வச்சே நம்மளால ஈஸியாக ஒரு படத்தையே கிரியேட் பண்ணிடும். இல்லை இப்போ சோரா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதை வச்சு மூவிஸ் எல்லாமே வரும். பிகாஸ் ஈவன் எடிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது பாசிட்டிவ் பார்க்கலாம்னா, லைக் நீங்க வந்து ஸ்டாக் ஷாட்ஸ் யூஸ் பண்றீங்களா, அது நீங்க தேட வேண்டியதா இருக்கு. பட் இங்க வந்து நீங்க இல்ல இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேணும்னா நீங்க ஈஸியா போயிட்டு இதான் சீனுங்க நாங்க டெக்ஸ்ட் ஆமா அது இப்போ நம்ம பட் ஸ்டில் இங்கேயும் எடிட்டர்ஸோட விஷயம் எங்க ஒர்க் ஆகும்னா ப்ராம்ப்டிங் இருக்குல்ல, அந்த ப்ராம்ப்டிங் உங்களுக்கு கிரியேட்டிவா போட தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க நினைக்கிற மைண்ட்ல இருக்க விஷுவலை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நீங்க வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஃபீல்டை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் நான் எனக்கு எடிட்டிங் தான்ப்பா இதை தானே நான் எதுவும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே 100% ரீப்ளேஸ் அண்ட் நீங்க க்ரோ ஆக முடியாது. பட் எடிட்டிங் தானே நான் கண்டென்ட் கிரியேஷன் லேர்ன் பண்ணுவேன். பிகாஸ் எடிட்டிங் இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் நம்ம லேர்ன் பண்ணணும், எப்படி ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் எப்படி. நான் ஒரு விஷயம் வந்து பிலீவ் பண்ணுவேன் ப்ரோ, லைக் டேரக்டர்னா யாரு, ஒரு பீப்புள்ஸை வந்து கனெக்ட் பண்ணி டேரக்ட் பண்ணுற வந்து டேரக்டர்ஸ் அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு கொடுக்குற கிளிப்ஸை வச்சு டேரக்ட் பண்ணுறவங்க தான் எடிட்டர்ஸ் சிம்பிளாக. இன்னொரு காமன் மித் எல்லாத்துக்கும் இருக்கிறது, ஒரு பிகினர் எடிட்டராக வந்தால் நம்ம வந்து நம்ம வீடியோஸை வந்து சூப்பராக ஓவர் எடிட் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸு ட்ரான்சிஷன்ஸு இந்த மாதிரி நிறையா எடிட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்ம வீடியோ ரீச்சே ஆகாதுங்கிற ஒரு மித் இருக்குது. நானே தள்ளி விட்டுருவோம் ப்ரோ, பார்க்கவே மாட்டேன். ஓவர் எடிட் 2 இடத்துல தாண்டுச்சுன்னா முடிஞ்சு. நான் வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்தேன் ஆக்சுவலி, மிஸ்டர் பீஸ்டோட எடிட்டர் இருக்கார். ஸோ அவர் சொல்லியிருந்த விஷயம் லைக் மிஸ்டர் பீஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும். ஸோ அவங்க சூப்பர் எடிட்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர் எடிட் பண்ணுறீங்க, அது தப்பு இல்லை. பட் அந்த சூப்பர் எடிட் பண்ணால் அது யாரை பார்க்க போகிறோம், யார் அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண போகிறாங்க? எடிட்டிங் பிடிச்ச பீப்புள்ஸ், நான் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பிடிச்ச பீப்புள் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆடியன்ஸ், நேரோட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. பட் அதே விஷயத்த எல்லாத்துக்கும் லைக் ஒரு 40 years ஓல்டோட அந்த கண்டென்ட்டை பார்த்தா அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னடா அது கச்ச வருது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் பண்ணணும்னா ஓவரால் ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒரு வைடர் ஆடியன்ஸை டார்கெட்டே பண்ண முடியும். சேம் கண்டென்ட் எடிட் பேட்டர்னில் இப்படி சேஞ்ச் பண்ணாவே நமக்கு வந்து ரிசல்ட் அந்த மாதிரி டெவலப் பண்ண முடியும். இல்லை அதுதான் என்னோட கிளைண்ட்ஸ் வீடியோஸ்க்குமே வந்து நான் என் அசிஸ்டன்ஸ் எடிட் பண்ணாங்கன்னா சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், ஓவராலாம் எடிட் பண்ண தேவையில்லை. தேவையான இடத்துல தேவையான கிளிப், தாமு சொல்கிற மாதிரி தான், உப்பு தேவையான அளவு தான் போடணும். எடுத்து உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கொட்டிடக்கூடாது, சாப்பிட முடியாது. ஸ்டில் எனக்கு வந்து ஓவர் எடிட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது இவருக்கே தெரியும். லைக் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாது எனக்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் அது நான் வந்து எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டேன். ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா இனிஷியலி அந்த ஸ்டார்டிங் போர்ஷனுக்கு நான் பண்ணுவேன். அண்ட் சில இடத்துல பண்ணுவேனே தவிர மொத்த வீடியோக்கும் அது பண்ணால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து எரிச்சலாயிருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இரிட்டேட் டு த மேக்ஸ் சைடு. எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணுங்க, தேவையில்லைன்னா யூஸே பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணி தான் உங்கள் கிளைண்ட் வந்து லைக் இதெல்லாம் பண்ணாதான் கிளைண்ட் வந்து அதிகமாக பே பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளைண்ட்ட பேவே வாங்காதீங்க. அந்த கிளைண்ட்டை வந்து வேணாம் போ அப்படின்றீங்க. இல்லை, அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு என் வீடியோஸில் இந்த அளவுக்கு நாங்கள் மோஷன் டிராஃபிக்கில் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து உங்கள் ஒரு இதில் நீங்கள் வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். லைக் இத்தனை நம்ம பண்ணுறோம், இத்தனை பண்ணியும் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரீச் ஆகாமல், இதனால ரீச் ஆகாமல் போச்சுன்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். இந்த இடத்துல நம்ம இதை ஆட் பண்ணுறது சரி வராது. பட் நம்ம எடிட்டில் எப்படி வந்து இதை இன்னும் எங்கேஜிங்காக பண்ணுறது வேற, ஓவர் எடிட் பண்ணுறது. எடிட்டிங்கிறது வரது வந்து நார்மலாக இருக்க ஸ்டோரி டெல்லிங்கை எப்படி வந்து எலவேட் பண்ணி இன்னும் சூப்பராக சொல்கிறதுங்கிறது மேக்கப் போடுற மாதிரி. அவ்வளோதான். அந்த விஷயத்துக்கு தான் பீப்புள் வில் பே.
இதெல்லாம் வந்து அடிஷனல் லேயர்ஸ் தான். இந்த மோஷன் கிராஃபிக்லாம் வந்து ஆக்சுவலி எடிட்டிங் குள்ளேயே வராத விஷயம். ஆமா. அதெல்லாம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல சிஜி அதெல்லாம் பண்ற அதுதான். அது வந்து இப்போ அது வந்து பட் ஒரு இப்போ வந்து எல்லா editors வந்துருச்சு. வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அது அடிஷனல் ஸ்கில். அது இருந்தா தான் நம்மளால வந்து அதிகமா சார்ஜ் பண்ண முடியும். இன்னும் குயிக்கா earn பண்ண முடியும். யா அதெல்லாம் இருக்குதான். பட் ஆனா அது அது எதுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி நாரோ இட். அதான் சொன்ன மாதிரி தான். உப்பு தேவையான அளவு.